வச்சுருக்கேங்க. இதைத்தான் இன்றைக்கி சாப்பிட போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அருமையான ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. வேறு லெவலில் ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. அப்பயே ஆக்கணும் புளிசோறு கூட இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. சூப்பராக இருக்குங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு தேங்காய் சேர்த்து அரைச்சா பிடிக்கும். நான் வந்து எனக்கு தேங்காய் வந்து சேர்க்கலை, வெறும் பொட்டுக்கடலை மட்டும் சேர்த்து வந்து சட்னி அரைச்சிருக்கிறேங்க. எண்ணெயில் பொரிச்ச வரமிளகாங்க. அந்த சின்ன வெங்காயம் வந்து நிறைய போட்டு ஆக்கினதுனால மென்று சாப்பிட்றதுக்கு செமையாக இருக்குது. வரமிளகா வந்து எண்ணெயில் பொரிஞ்சதுக்கு அதோட மென்று சாப்பிடும்போது அதோட வாசனை அருமையான ஒரு வாசனைங்க. ஒவ்வொருத்தங்களுக்கு வந்து புளிசோறே பிடிக்காதுங்க. பொழுதுக்கு தண்ணியாக குடிச்சிட்டு கிடக்கணும், இந்த சோறு யார் திம்பாங்கன்னு சொல்லி நினைப்பாங்க. அப்படி இப்போ இருக்கிறவங்களுக்கு கூட இந்த பழைய சாப்பாட்டில் வந்து புளியை கரைச்சி ஊற வச்சு தாளிக்கிறது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து கொஞ்சம் சேர்த்து ஊற்றிக்கணுங்க. நான் அப்படி தான் செஞ்சுருக்கேன், ஊற்றிருக்கேன். சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு வச்ச சாப்பாடு எல்லாமே கடன்னு சாப்பிட்டாச்சுங்க. ஏன்னா அவ்வளோ ருசியாக இருந்துச்சு. இப்போ ரெண்டாவது தடவை சாப்பாடு வைக்கிறேன். அது தாளித்த மிளகாயை தேடி தேடி வைக்கணுங்க. மிளகா நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு.
நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டீங்களா? வாங்க எங்கள் வீட்டுக்கு சாப்பிட்லாம் புளிசோறு. சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. புளிசோறாக இருந்ததுனால 2 தடவை சாப்பாடு வச்சு சாப்பிட்டாச்சு. அருமையான ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி சாப்பாடை வந்து தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க. எல்லோரும் சாப்பாடு இல்லாமல் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இதே மாதிரி பச்சை புளியை கரைச்சி ஊற வச்சு தாளித்து சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கிராமத்து பொண்ணு யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.